13 வயசுலேயே எங்களுக்கு லவ் மேரேஜ் ஆகிருச்சு. அவருக்கு 22 வயசு. இப்போ எனக்கு ஏஜ் கல்யாணம் பண்ணும்போது 15 வயசுங்க சார். லவ் பண்ணி அவ்வளோ போராட்டத்துக்கும் கல்யாணம் பண்ணதுனால அது வேணால் சொல்லிகிட்டே இருப்பார், யாரோட சப்போர்ட்டும் நமக்கு இருக்காது. திடீர்னு எனக்கு உடம்பு சரியில்லாத போனால் கூட நான் உயிரை தான் விடுவேன்னு ஒழிஞ்சு என்னை உன்னால் காப்பாற்ற முடியாது அப்படின்னு நிறைய டைம் பிள்ளைங்களை வச்சுட்டு சொல்லுவார். பையனை கூப்பிட்டு அவன் எங்களால் கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் படித்தான். சரி, நம்மளால் முடியாத பட்சத்தில் கவர்மெண்ட் ஸ்கூல்லேயே படிக்கிட்டு வேணாமான்னு சொன்னதுக்கு இல்லைப்பா அவன் செட்டு சரியில்லை, அவனை ஒரு பையன் தனியார் ஸ்கூலில் படிக்க வைக்கலான்னு சொல்லிட்டு தனியாரில் சேர்த்திட்டாரு. எதுவுமே என்னால் இப்போ 11வது படிக்கிறான், அதோட ஃபீஸை என்னால் கட்ட முடியல. இவரையும் என்னால் காப்பாற்ற முடியாமல் போயிடுச்சு. பொண்ணு 10th படிக்கிறான். ஒரு நாளைக்கு காட்டு வேலைக்கு போனோன்னா எனக்கு 300 ரூபாய் தான் தருவாங்க. அப்புறம் திடீர்னு வேலைக்கு போயிட்டு வந்தார், ஹார்ட் அட்டாக் வர மாதிரி இருக்குதுன்னு சொன்னார். சரி வாங்கப்பா. ஆனால் அந்த 15 நாளுமே ஓவராக குடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. டாக்டரோட காலில் நானும் எங்கள் பையனுமே இந்த ஒரு ட்ரிப்பும் காப்பாற்றி கொடுத்துருங்க நாங்கள். ஏமா இப்போ என் காலில் உழுவுற இல்லை, இவ்வளோ நல்லா ட்ரிங்க்ஸ் அடிச்சுட்டு தானே இருந்திருக்கிறாரு. ஆனால் இது அட்டாக்கு தான், ட்ரிங்க்ஸ் அடிச்சிருந்தனால அந்த நிதில் அவருக்கு அட்டாக் தெரியாமல் போச்சு. இப்போ கொண்டுட்டு போட்டுட்டு உயிரை காப்பாற்றினா எங்கேருந்துமா நான் காப்பாற்றோன்னு அந்த டாக்டரும் சரி யாருமே அவரை பார்க்கல. அந்த உயிர் போகிற நிலைமையில கூட தண்ணி மட்டும்தான் கேட்டாரு. அந்த ஒரு டம்ளர் தண்ணியை கூட என்னையும் பையனையும் கொடுக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. கடைசி நிமிஷம் கூட கூப்பிட்டு என்னையும் என் பையனையும் கூப்பிட்டு எங்க வா, எனக்கு நாக்கு பின்னுது, என்னால் ஒன்றும் முடியல, தண்ணி அம்மா அப்பா தண்ணி கேட்குறாங்க, ஒரு மாதிரியா இருக்கிறாங்க, நான் போய் தண்ணி வெளியில போய் பிடிச்சிட்டாருன்ட்டு அந்த பெட்லேருந்து அவ்வளோ தூரம் கூட போயிருக்க மாட்டான். எனக்கு கையை இப்படி இறுக்கி பிடிச்சி தண்ணி கொடுக்க கூடாதுன்னு சொல்றாங்க. மாமா நான் என்ன மாமா பண்ணிட்டோம் அப்படின்றேன். அதனால நான் என்னங்கன்னா, நீ உன்னோட வாயால நிறைய எச்சு நிதுன்னு எனக்கு ஒரே ஒரு முத்தம் மட்டும் கொடுன்னு சொன்னாரு. அந்த வாயால எச்சு நிதுங்கும் போது என்னால கத்தி அந்த நேரத்துல என் தொண்டையிலிருந்து எச்சு வரல. கேக்குறாங்கன்ட்டு சொல்லிட்டு அந்த இப்படி நிதுன்னு அந்த முத்தத்தை கொடுத்துட்டு இப்படி மாமான்னு பார்க்கும் போதெல்லாம் அந்த கண்ணுல உயிர் போயிருச்சு. அப்பதான் அந்த டாக்டர் கேட்டேன், 2 மணி நேரமா உயிருக்கு போராடிட்டு இருந்தாங்கல்ல, உங்களுக்கு ஆம்புலன்ஸ் இந்த ஹாஸ்பிட்டல் இல்லைன்ட்டாங்க, ஜிஹெச்சுக்கு அனுப்புங்க, சேலம் கூட்டிட்டு போறேன்னு காலில் விழுந்துட்டு கத்துறேன். வண்டி வரத்துக்கு லேட் ஆயிருச்சு. 2வது உன் வீட்டுக்காரர் குடி போதையில் இருக்கிறதுனால கிட்டயே வரமாட்டேன்ட்டாங்க சார். எங்க பையனும் நானும் எல்லாரும் காலையுமே விழுந்தோம். சரி, ஆனா அந்த அளவுக்கு எங்களை எங்க மாமா நல்லா வச்சிருந்தாங்க, பாத்துக்கிட்டாங்க. எல்லாத்துக்குமே நான் சொல்றேன், ஒரு குடியினால அவர் இன்னைக்கு நாங்க இழந்து போய் எங்க மாமாவும் இழந்து போய் எங்க குடும்பமே எவ்வளோ ஒரு கஷ்டத்துல இருக்கிறோம். தயவு செஞ்சு எல்லாத்தையும் ஒரு கையெடுத்து கூப்பிட்டு கேட்டுக்கிறேன், எங்களை மாதிரி ஒரு நிலைமைக்கு எந்த பொண்ணையும் ஆளாக்கிறாதீங்க. தயவு செஞ்சு குடியை விட்டுட்டு குடும்பத்தை